வைரமுத்து எழுதிய 18 வயது பாட்டு. சரிங்களா? இது என்னென்ன வரி அந்த படிக்கிறேன் பாருங்களேன். 5 மில்லிமீட்டர் இடைவெளியில் ஆசை வெகுதடி பனி மழையில் ஜீவன் உறைந்து விடும் ஐயோ சில நொடியில். ஓகேவா? இருந்தும் இல்லாத பால் வழியில் இதயம் துடிக்கிறது நூல் இடையில் புத்தி அழிகிறது பொல்லா சூழ்நிலையில். என் தேகம் வெளியே என் ஜீவன் உள்ளே குளிருதி அப்பா இதுதானா யூரோப்பா? என் பசியோ உள்ளே என் விருந்தோ வெளியே தவிக்குது அப்பா இதுதானா ஐரோப்பா. இந்த பாடலில் ஒரு சமூக சிந்தனையோ சீர்திருத்த விஷயமோ இல்லை, இளைஞனுக்கோ இல்லை, இந்த உலகத்துக்கோ எந்த ஒரு நல்ல கருத்து அங்கே இல்லை. ரெண்டாவது ஒரு நல்ல கருத்து என்னென்னா, எம்ஜிஆருடைய பாடல்கள், தத்துவ பாடல்கள் ரொம்ப எளிமையான தமிழில் இருக்குது. அதுவே 90% படிக்காத நாய் தமிழனுக்கு புரியாது. இவர் எழுதிருந்தா எத்தனை பேருக்கு புரியும்? யாருக்கா புரிஞ்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் வாங்க, படிக்காதவனுங்களே வாங்க. மரண பயம் காட்டும் மாணவர் விடுதி. பாருங்க, சென்னை தரமணியில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளின் மாணவர் விடுதிகள் சிதிலமடைந்து ஆபத்தான நிலையில் இருப்பதை படத்தில் காணலாம். மாணவர்கள் விடுதியின் கட்டிட சுவற்றில் 3 அடி உயரத்திற்கு மரங்கள் வளர்ந்து இருப்பதை படத்தில் காணலாம். நல்லா பாருங்க, உத்து கவனிங்க. ஆமாம், நல்லா உத்து கவனிச்சிட்டிங்களா? அந்த காலத்தில் அப்பா அம்மாலாம் மாடு கீடு ஆடு கீடுலாம் மேய்ச்சி பிள்ளைங்கள ஹாஸ்டலில் தங்க வச்சு படிக்க வைப்பான். அப்போவே இதுங்க கட்டு வச்சுட்டு ஃபிகருக்கு கூட கீச்சின்னு சுத்தம். இன்னும் இப்போதைக்கும் வித்தியாசம். அப்பவும் கஞ்சாலாம் நல்லா வலிச்சின்னு தான் இருந்ததுங்க. இப்போ கஞ்சாவோட சேர்த்து ஊசி விற்கிறது, பாசி விற்கிறது. ஆமாம், இந்த குறவர்கள் விற்பாங்கள்ல ஊசி மணி பாசி மணி அதெல்லாம் நின்று போச்சு. இப்போ இவனுங்க விற்கிறது காலேஜில் ஸ்கூல்லலாம் கஞ்சா தண்ணி பொண்ணு கிண்ணு எல்லாத்தையும் விற்கிறானுங்க. என்ன கொடுமையாடா இது. மரண பயம் காட்டும் மாணவர் விடுதி. சென்னை நவம்பர் 15. சென்னை தரமணி அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளின் மாணவர் விடுதிகள் முற்றிலும் சிதிலம் அடைந்து காணப்படுகிறது. விடுதி வளாகத்தில் தேங்கி கிடக்கும் கழிவு நீரால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளது. தொழில் படிப்பு. தமிழ்நாடு அரசின் உயர் கல்வித்துறையின் தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 54 அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இதில் சென்னை தரமணியில் மைய பாலிடெக்னிக் கல்லூரி, அச்சுத்தொழில் நுட்ப பயிலகம், வேதியியல் தொழில்நுட்ப பயிலகம், தோல் தொழில்நுட்ப பயிலகம், நெசவு தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் மாநில வணிக கல்வி பயிலகம் என 6 அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இந்த கல்லூரிகளில் 2000க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் தொழிற்கல்வி படித்து வருகின்றனர். ஏப்பா பெற்றவங்களே, பெற்றோர்களே, உங்களை தான்ப்பா. நீ ட்ரெயினில் சம்சா ஊற்று, பிளாட்ஃபார்மில் வாழைப்பழம் விற்று பிள்ளைய படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் போடுறேன். அதுக்கு பேர் அந்த பற்றியான ஹாஸ்டல் எப்படி இருக்குது? மொத்தம் 54 பாலிடெக்னிக்கு தான். ஸோ 54 பாலிடெக்னிக் இருக்குதுன்னா அப்போ அந்த 54 பாலிடெக்னிக்கும் கண்டிப்பாக ஹாஸ்டல் இருக்குல்ல. there must be a hostel, மேன். அங்கே கண்டிப்பாக ஹாஸ்டல் இருக்குமா இருக்காதா? அப்போ அப்படிப்பட்ட ஹாஸ்டல் எல்லாம் இப்படி தான் இருக்குதுன்னா, பாரு 3 அடி உயரத்தில் செவுத்து மரம் வளருதியா? இந்தியா வளரல, உன் அறிவு வளரல, உன் மண்டையில் மசாலாவும் இல்லை, மயிரும் இல்லை, சொட்டை. அங்கே பாடுறா எப்படி பாடுறான், செவுத்துல மழை. அந்த புள்ள பாவம் எப்படா படிக்கும்? இடிஞ்சு அது தாழ சாவும். நீ எல்லாம் அதை படித்து வச்சு கிழிச்சி அது என்ன பிடுங்க போகுது? ஏன் கஞ்சா குடிக்காது? ஏன் தண்ணி அடிக்காது? அறிவு கட்ட நான் எவனாலே ஓடுற. சென்னை தரமணியில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளின் மாணவர் விடுதிகள் சிதிலமடைந்து ஆபத்தான நிலையில் இருப்பதை படத்தில் காணலாம். மாணவர்கள் விடுதியின் கட்டிட சுவற்றில் 3 மாடி உயரத்திற்கு மரங்கள் வளர்ந்திருப்பதை படத்தில் காணலாம். குறிப்பாக தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தேனி, கோவை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான மாணவர்கள் இந்த கல்லூரிகளில் தொழிற்கல்வி படித்து வருகிறார்கள். வெளி மாவட்டத்தில் இருந்து சென்னைக்கு படிக்க வந்துள்ள மாணவர்களின் வசதிக்காக கல்லூரி வளாகத்தில் அருகே 500 மீட்டர் தொலைவில் அரசின் மாணவர் விடுதி உள்ளது. வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் அந்த விடுதிகளிலே தங்கி படித்து வருகிறார்கள்.
மாணவர்களே, மாணவிகளே, இந்த பாலிடெக்னிக் கல்லூரிகளில் உள்ள ஹாஸ்டலில் ஹாஸ்டல் ஆமாம், அது அது தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இன்ன வரைக்கும் எத்தனை பேர் நீங்கள் அங்கே படித்து அப்படியே ஃபாரினில் போய் கிளின்னு கிளிக்கிறீங்க, இல்லை பெரிய ஜாபில் இருக்கீங்க, பெரிய செல்வந்தராக மாறிட்டீங்க எனக்கு தெரியாது. இல்லை எத்தனை பேர் ரோட்டில் இப்போ படிச்சுட்டு படிப்பு நிறுத்திட்டு ரோட்டில் பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாது. பட் ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். தென் கொரியாவில் இந்த 4B மூமெண்ட்ஸ். தட் மீன்ஸ் வாட்? இது கல்யாணம் கட்டிக்கிறது இல்லை, காதல் வச்சுக்கிறது இல்லை, செக்ஸ் வச்சுக்கிறது இல்லை, பிள்ளைங்க பத்துக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஆணுங்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் ஏற்பட்டு ஆணுங்களை ஒரு விதமாகவும் பெண்களை ஒரு விதமாகவும் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை 2016 அங்கே தென் கொரியாவில் ஓடுது. இப்போ அது அமெரிக்காவுக்குள்ளே வந்துச்சு ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம். ஸோ இந்த உலகம் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் போயிட்டு இருக்குது. சில்ட்ரன்ஸ், தயவு செஞ்சு இதை தாத்தா 35 வருஷமாக ஓட்டு போடல, 35 வருஷமாக ஓட்டு போடாத. சீதளமடைந்த கட்டடங்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கட்டடங்கள் உயர்கல்வித்துறையின் மேற்பார்வையில் தற்போது பராமரிக்கப்பட்டு வருகிறது. 1ஆம் ஆண்டு சேரும் போதே மாணவர்களிடம் விடுதிக்காக ரூபாய் 10,000 முன் வைப்பு தொகை வசூலிக்கப்படுகிறது. மேலும் மாதந்தோறும் ரூபாய் 2,500 உணவிற்காகவோ வசூலிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் தற்போது விடுதி கட்டடங்களோ மாணவர்கள் தங்குவதற்கு தகுதியற்றவையாக முற்றிலும் சிதிலம் அடைந்து காட்சி அளிக்கின்றன. சுமார் 3 விடுதி வளாகங்கள் அங்கு செயல்படுகின்றன. அந்த 3 விடுதி கட்டடங்களும் சிதிலம் அடைந்தே காட்சி அளிக்கிறது. சுற்று சுவர்கள், மேற்பூச்சிகள், வராண்டா, கைப்பிடி சுவர்கள் என அனைத்தும் சிதிலம் அடைந்து காணப்படுகின்றன. சுற்றுச்சுவர், ஜன்னல், கதவுகளும் மோசமாக உள்ளதால் மழை காலங்களில் மழை நீர் அறைகளுக்குள் விழுவதாக மாணவர்கள் வேதனைப்படுகிறார்கள். விடுதியில் மிகவும் சிதிலம் அடைந்த அறைகள் தற்போது பயனற்று மோசமான நிலையில். எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரா தெரிந்து கொள்ள படப்படுத்தால் சுயநலா உண்டு. மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். திருடனா பார்த்து திருந்தினால் ஒழிய திருட்டால் ஒழிக்க முடியாது. நீதாயா திருந்தணும். பெற்றவர்களே, பிள்ளைங்க பாவம் அந்த ஹாஸ்டலில் எந்த நேரம் சாவுன்னு தெரியாமல் இருக்குது. நீ பாவம் அதுங்க படிக்கும்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் தள்ளி விட்டுட்ட. ஏன் இந்த மாதிரி இடத்துல எந்த குழந்தை படித்து பெரிய ஆளாக வரும்? யோசிச்சுப்பார். பெரிய பெரிய வசதிகள் செஞ்சு கொடுக்குறான் தனியார் கல்லூரிகளில், அதுவே தடம் மாறி கஞ்சா குடிச்சிட்டு ரோட்டில் கெடுக்குது. ஏன்யோ தயவு செஞ்சு இதை ஓட்டு போடுறது நிறுத்துங்கய்யா. பிள்ளைங்கள பாருங்கய்யா. ஏன் அவன் 100 கோடி ரூபா செலவு பண்ணுறான் ஒரு தொகுதிக்கு, நீ 10 ஓட்டு இருக்குது 50,000 ரூபா கொடுன்ற. என்னையா நியாயம் இதெல்லாம்? அவனை உதைப்பான் தான். சற்று நன்றாக இருக்கும் அறைகளிலே மாணவர்கள் தங்கி படித்து வருகிறார்கள். விடுதி கண்காணிப்பாளர்கள் அங்கு இல்லாததால் சமூக விரோதிகள் சிலர் விடுதி வளாகங்களில் மது அருந்து விட்டு பாட்டில்களை அங்கே வீசி சென்று இருப்பதையும் காண முடிகிறது. விடுதி வளாகத்தில் கழிவு நீர், மழை நீர் குளம் போல் தேங்கி நிற்பதால் மாணவர்களுக்கு தொற்று நோய்களும் பரவும் அபாயம் உள்ளது. வாய்க்கு ருசியாக தரமணி விடுதியில் தங்கியிருக்கும் மாணவர்களிடம் உணவிற்காக மாதம் தோறும் ரூபாய் 2,500 வசூலிக்கப்படுகிறது. ஆனால் உணவின் தரம் மோசமாக இருப்பதாக மாணவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். ஒரு வேளை உணவாவது வாய்க்கு ருசியாக சாப்பிடலாம் என்பதற்காக மாணவர்களே தங்கள் அறைகளில் மின்சார அடுப்புகளை கொண்டு சமைத்து வருகிறார்கள். என்ன கொடுமடா இதெல்லாம், என்ன கொடுமடா இதெல்லாம். மாணவர்களே, தமிழ்நாடு தான் அப்படி இருக்குதுன்னு இல்லை, இந்தியாவை தான் நிறைய பார்டரில் ஆமாம் ஸ்கூலே கிடையாது. தமிழே கும்புடி பூண்டியை தாண்டலப்பா. தமிழன்றான் கும்புடி பூண்டியை தமிழ் தாண்டலை. சரி, அதை விட்டுரு. உலக நாடுகளில் கூட இந்த கேவலமான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் மாணவனையை நான் உனக்கு நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோ. புரியுதா? அரசியல் அமைப்புகள் சரியில்லைன்னா நீ இந்த ஜென்மம் இல்லை 1000 ஜென்மம் ஆனாலும் நீ ரோட்டில் பிச்சைக்காரனா சுற்றின்னு தான் இருக்கணும். உலக நாடுகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. இப்போ வேறு சண்டை போட்டுக்கிறானுங்க, அடிச்சுக்கின்னு சாவப்பாரானுங்க. இயற்கை உலகை அழிக்க போகிறது. அதுக்கு முன்னால் இந்த மாதிரி கட்டடங்களில் இருந்து நீ தப்பிச்சிடு. உன் அப்பன் துட்டு வாங்குறத நிறுத்த மாட்டான், கட்சிக்காரன் ரூபா கொடுக்கறத நிறுத்த மாட்டான், இவங்க போலீஸ்காரன் பிடிக்க மாட்டான், ஜட்ஜி தண்டனை கொடுக்க மாட்டார், வக்கீல் இவங்களுக்காக வாதாட மாட்டான், இயற்கை இவங்களை கொள்ளுடும். அதுக்குள்ளார நீ எஸ்கேப் ஆகிடு. இது தொடர்பாக விடுதியில் தங்கியுள்ள மாணவர்கள் கூறியதாவது: சில நாட்களுக்கு முன்பு பெய்த தொடர் மழையால் 3வது மாடியின் கைப்பிடி சுவர்
திடீரென இடிந்து விழுந்தது. மற்ற சுவர்கள் இப்போ விழுமோ எப்போ விழுமோ என மரண பயத்துடன் தங்கி படித்து வருகிறோம். அந்த அளவுக்கு விடுதியின் தன்மை தற்போது இருக்கிறது. மோசமான அறைகளை விட்டு நாங்களே வெளியேறி வேறு அறைகளுக்கு சென்று விடுவோம். தொழிற்கல்வியை மேம்படுத்த பல்வேறு புத்தாக்க திட்டங்களை செயல்படுத்தும் அரசு தொழிற்கல்வி படிக்கும் எங்களுக்கு சிறந்த விடுதிகளை வழங்கினால் நன்றாக இருக்கும். இனி வரும் மாணவர்களாவது அதனால் பயனடைய வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். இவ்வாறு அவர்கள் கூறினர். மரண பயம் காட்டும் மாணவர் விடுதி. பெற்றோர்களை வாய்க்கு வந்த மாதிரி நான் திட்டுவதா நினைக்காதீங்க. நானும் ஒரு தகப்பன் தான், சரியா? பெற்றோர்கள் ஒரு லட்சியம், கொள்கை, சித்தாந்தம் இல்லாமல் செவுத்தில் அடித்த பந்து மாதிரி ரப்பர் பேண்டுக்குதுல, அதை ஈர்த்து விட்டு டக்குனுங்க தான் வரும். அந்த மாதிரி என்ன அதே இடத்துக்கு வந்துடுவாங்க. தட் மீன்ஸ் என்னது, எவ்வளவுதான் படித்தாலும் அறிவு இருந்தாலும் பணத்தாசையால் பல தவறுகளை செய்து மான மரியாதை எல்லாத்தையும் இழந்து திரும்ப திரும்ப அந்த பணத்துக்குனால தான் ஓடுவாங்களே தவிர பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா, தூங்குனாங்களா, யார் தொடர்பில் இருக்காங்க, எதிர்காலம் அவர்களுக்கு நல்லதாக இருக்குமா, ஜெயிலா சுடுகாடான்னு தெரிஞ்சிக்காம அவங்க மீது அன்பு செலுத்தாமல் தண்டிக்காமல் விட்டா இன்னும் ஆகும். சொல்லு, திருடன், கொலைகாரனா, சமூக விரோதியா, தேச துரோகியா மாறுவானா, மாற மாட்டானா? சொல்லுங்க. இதுக்கு யார் காரணம்? பெற்றோர்கள் தானே. சொல்லுங்கப்பா, சொல்லுங்க செல்லம், பெற்றவங்க தானே காரணம். நீ யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் பாதிக்கப்படுறேன்ப்பா, உங்களால் நான் பாதிக்கப்படுறேன்.